ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகேசங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களிலே 30வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடியது திருவன் புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய வன் புருஷோத்தமன் ஆளக்கூடிய அற்புதமான திவ்யக்ஷேத்திரம். இந்த திவ்யக்ஷேத்திரத்திற்கு ஏன் இப்படி ஒரு பெயர்? மூலபெருமாள் புருஷோத்தமன் என்று விளங்குகிறார். அப்படி இருக்க திருவன் புருஷோத்தமம் என்று ஏன் பெயர் வந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த தலத்திலே மகாலட்சுமி தாயார் தன்னுடைய பக்தனுடைய குழந்தை அழுத சமயத்திலே தான் ஓடோடி வந்து தாய்ப்பால் ஊட்டிய திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் சீர்காழிக்கு அருகாமையிலே இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், சீர்காழியில் தான் ஞானசம்பந்தருக்கு பார்வதி அம்மை தாய்ப்பால் ஊட்டி அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார் என்றார். மகாலட்சுமியும் அதற்கு இணையாக இந்த திருத்தலத்திலே திரு என்ற அடைமொழியுடைய மகாலட்சுமி இந்த தலத்திற்கு வந்து தாய்ப்பால் ஊட்டிய புருஷோத்தமனுடைய திருவூர் என்பதால், திருத்தலம் என்பதால் திருவன் புருஷோத்தமம் என்று பேசப்படுகிறது. எப்படி எப்பொழுது நிகழ்ந்தது என்று காணும் பொழுது, விசேஷமாக வியாகிரபாதர் என்ற முனிவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் இந்த பெருமாளுக்கு பல கைங்கரியங்களை செய்தார். அப்படி செய்த பொழுது அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அவர் பெயர் உபமன்யு என்று சொல்லக்கூடிய அந்த உபமன்யு சிறு குழந்தை பிராயத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெருமாளுக்கு மாலை கட்ட வேண்டும், பூ சூட்ட வேண்டும் என்பதால் நந்தவனத்திற்கு சென்று பூக்குடலை அதாவது பூக்கூடையிலே சென்று அந்த மலர்களை பறித்து மாலையாக மாற்றம் செய்கிறார், தொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே திடீரென்று உபமன்யு குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அந்த அழுகுரல் தந்தையான வியாகிரபாதருக்கு கேட்கவில்லை, வியாகிர மகரிஷிக்கு கேட்கவில்லை. என்ன செய்தார்? பெருமாள் அதை கண்டு சுவாலா இருப்பாரா? புருஷோத்தமனின் நாயகியான மகாலட்சுமி தாயார் புருஷோத்தம நாயகி அந்த அழுகுரலை கேட்டு உபமன்யு என்ற அந்த குழந்தையை தானே எடுத்து மடியிலே வைத்துக் கொண்டு பால் ஊட்டினாள். குழந்தையுடைய அழுகுரல் நின்று போனது. இப்படிப்பட்ட ஒரு காட்சி இந்த திருத்தலத்தில் தான் சாத்தியம் என்று சொல்லுகிறார். உடனடியாக வியாகிர மகரிஷி இந்த அற்புதத்தை கேள்விப்பட்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்து எம்பெருமானை கொண்டாடி துதித்தார் என்றால், அவரை போன்றுதான் இங்கே திருமங்கை ஆழ்வாரும் பாடல்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். சீர்காழிக்கு அருகாமையிலே இந்த கஷேத்திரம். இந்த எம்பெருமான் உத்தமர் கோயிலுக்கு பிறகு விசேஷம் தெரிந்த கோவிலாக, சிறப்பான ஒரு கோவிலாக பேசப்படுகிறது. இந்த திருத்தலத்திற்கு நாம் வருகை தரும் பொழுது நமக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும்? இந்த மகாலட்சுமி தாயார் பாலூட்டினாள் என்பதனால் குழந்தை பெறாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை வரத்தை தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே சந்தான கோபால பெருமாளை கையில் வாங்கி நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். திருமணமான தம்பதிகள் இந்த குழந்தையை கையில் வாங்கி துதித்தால் உடனடியாக உரிய நேரத்திலே குழந்தை பிறந்து அவர்களுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மை நிலையை பெறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருபெரும் வரத்தை தரக்கூடிய நாயகியாக, புருஷோத்தம நாயகியாக, திருவன் புருஷோத்தம நாயகியான மகாலட்சுமி திகழ்கிறார். இப்படிப்பட்ட தாயாரை தன் ஹிருதயத்திலே ஏற்றுக்கொண்ட பெருமாள் எப்படிப்பட்ட பெரிய பெருமாளாக இருக்க முடியும்? தாயாரை விட இன்னும் மேன்மையான வரங்களை தரக்கூடியவனாக விளங்குகிறான். எனவே ஒரு பெண் எப்பொழுது முழுமை பெறுகிறாள் என்றால் தாய்மை நிலை எய்தும் பொழுதுதான். அப்படியானால் அந்த மங்கைக்கு மனப்பருவம் எய்த வேண்டும். சில பெண்கள் மனப்பருவம் எய்த முடியாத நிலை, பருவமே அடைய முடியாத சூழலும் ஏற்படும். அப்படிப்பட்ட குறைபாடு இருப்பவர்கள், மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கருப்பையிலே ஏதேனும் வியாதிகள் இருக்கிறது, குழந்தையே உருவாகாத சூழல் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட பெண்கள் இந்த திருத்தலத்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு 8 வாரங்கள் தொடர்ச்சியாக ரோகிணி நட்சத்திரம் உள்ளிட்ட நட்சத்திரத்திலே வருகை தந்து, அப்படி முடியாதவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு திருமங்கையாழ்வார் அருளி செய்த தமிழ் பாசுரங்களை அங்கே பாடி வழிபாடு செய்தால்
குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் குறைகள் தீர்க்கக்கூடிய, அதாவது குழந்தைகளுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய திருத்தலமாகவும் பேசப்படுகிறது. எப்படி? சில குழந்தைகள் பிறந்த சில நாட்களில் அழுது கொண்டே இருக்கு. என்ன செய்தாலும் இந்த குழந்தையின் அழுகையை நிறுத்தவே முடியாது. பாலாரிஷ்டம் என்பார்கள். சில குழந்தைகள் அந்த வயதுக்கேற்ற உருவத்தை, அதாவது சில குழந்தைகள் வயது ஏற ஏற வடிவத்திலே பெரிதாக வளர்வார்கள். அப்படி வளர முடியாத சூழல் ஏற்படும். 10வது படிக்கக்கூடிய சிறுவன் கூட 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனைப் போலே சிறிய உயரத்திலே இருப்பார். இன்னும் சில குழந்தைகள் பருவத்திற்கேற்ற உடல் வலிமை இல்லாதவர்களாக ஒல்லியாக இருப்பார்கள், மெலிந்த தேகத்தோடு இருப்பார்கள். சிலரோ பருத்த தேகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பாலாரிஷ்டம் என்ற நோய் விளங்கும் என்பார்கள். அது குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும். அதனால் சிலர் என்ன சாப்பிட்டாலும் உடல் பருமனை பெறமாட்டார்கள். சிலர் என்ன சாப்பிடாமல் இருந்தாலும் பருமனாகவே விளங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த தலம் ஒரு அருமருந்தாக விளங்குகிறது. எனவே அப்படிப்பட்ட குறைபாடு உடையவர்கள் இந்த தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். சிலர் வளர்ச்சி கம்மியாக, அதாவது வளர்ச்சி சிறிய நிலையிலேயே இருக்கும். அவர்கள் பெரிதாக வளர முடியாத சூழல் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து பலர் எள்ளி நகையாட வாய்ப்புண்டு, உருவக்கேலி செய்யப்பட வாய்ப்புண்டு. அப்படிப்பட்டவர்கள் திருவன் புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்து பெருமாளை வணங்கி சேவித்தால் அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எல்லாம் எம்பெருமான் தீர்த்து வைத்து பரமாகாசமான வைகுண்ட சாம்ராஜ்யத்திலே இடம் கொடுப்பான் என்பது உண்மையாகும். எனவே அந்த சிறப்பு மிகுந்த திருத்தலத்திற்கு சென்று புருஷோத்தம நாயகியை வணங்கி வன் புருஷோத்தமனாக விளங்கக்கூடிய திருவன் புருஷோத்தமனாக விளங்கக்கூடிய பெருமாளை நாம் பக்தியிலே திளைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் குறை ஒன்றும் இல்லை என்பதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம். எனவே குறை ஒன்றும் இல்லாத ஒரு அருளை பெறுவதற்கு நாம் வன் புருஷோத்தம பெருமாளை சரணாகதி செய்வோம். புருஷோத்தம நாயகியின் அருளால் எல்லா வளமும் பெறுவோம். நன்றி. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.